என் தந்தையை பற்றி அவதூறாக பேசுவதை நிறுத்துங்கள். மகாதேவரிடம் தாம் மன்னிப்பு கோருங்கள். முடியாது. என்ன நேர்ந்தாலும் மகாதேவரிடம் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். எந்த நிலையிலும் அவரை நான் வணங்கவும் மாட்டேன். ஒருவேளை என்னால் இயன்றால், எவ்வாறு உனது தந்தை மகாதேவர் என்னை பதவியிலிருந்து விலக்கினாரோ அவ்வாறே நானும் அவரை மகாதேவரின் பதவியிலிருந்து விலக்கி விடுவேன் கார்த்திகேயா, விலக்கி விடுவேன் கார்த்திகேயா. இந்திரதேவா, பொறுமைக்கும் எல்லை உண்டு என்பதை மறந்துட வேண்டாம். அவ்வாறே வார்த்தைகளுக்கும் உள்ளது. தாங்கள் இன்று தங்களுடைய வார்த்தைகளின் எல்லையை மீறி என் பொறுமையின் எல்லையை கடக்க வைத்து விட்டீர்கள். தங்கள் தவறுக்காக நிச்சயம் தண்டனை உண்டு, தண்டனை உண்டு. வேண்டாம் கார்த்திகேயா, வேண்டாம். தாங்கள் அமிர்தம் பருகியவர் அல்லவா? ஆகையால் தாங்கள் இறக்க மாட்டீர்கள். ஆனால் இவ்வாறே எரிந்து கொண்டிருப்பீர்கள். இந்த அக்னி தொடர்ந்து தங்களை இம்சித்துக் கொண்டே இருக்கும். இதுவே தங்களுக்கான தண்டனையாகும். இத்தகைய தவறிழைப்பதேன் கார்த்திகேயா? தண்டிக்கும் உரிமையை உனக்கு எவர் அளித்தார்? இப்பாதையில்தான் மகாதேவர் தன் மைந்தன் கார்த்திகேயனை காணச் செல்வார். ஆகையால் இந்த பாதையில் மகாதேவருடன் யுத்தம் புரிந்து அவரது கண்களை உனது மாயத் திரையினை கொண்டு கட்டி அவரையும் நீ பார்வையற்றவராக மாற்ற வேண்டும். எக்கணம் நீ அவரை பார்வையற்றவராக மாற்றுகிறாயோ அக்கணமே உன் தந்தை யார் என்று நான் உனக்கு கூறுகிறேன். குருதேவா, மகாதேவரின் ஒரு கண் திறவாமல் இருக்கும் என்பார்கள். இன்று நான் அவரின் 3 கண்களையும் மூடப் போகிறேன். இந்திரனை காப்பாற்ற தாங்கள் இந்த பாதையில்தான் செல்ல வேண்டியிருக்கும் மகாதேவா. ஆனால் அதற்கு நீங்கள் என்னுடன் யுத்தம் புரிய வேண்டும். நான் இங்கு சிவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த மொத்த வையகமும் எங்களின் யுத்தத்தை காண காத்துக் கொண்டிருக்கிறது. தாங்கள் செல்லக்கூடாது தந்தையே. தங்களால் அவனை எதிர்க்க இயலாது. ஆம் மகாதேவா, தாங்கள் அங்கு செல்வது உசிதமல்ல. கடமை என்னை அழைக்கிறது தேவி. உதவிக்கு இந்திரன் அழைக்கிறான். ஏனெனில் கார்த்திகேயன் தன் சக்தியை தவறாக இந்திரன் மீது பிரயோகித்துள்ளான். கார்த்திகேயன் இழைத்த தவறை அவனுக்கு உணர்த்த வேண்டும். மகாதேவா, அவ்வாறென்றால் நான் செல்ல அனுமதி தாருங்கள். நான் இந்திரனின் அக்னியை சாந்தப்படுத்த முயற்சி செய்கிறேன். அந்தகாசுரன் தங்களுடன் யுத்தம் புரிய விரும்புகிறான். தாங்கள் எப்போது வருவீர்கள்? மாயத்திரையை கொண்டு தங்கள் கண்களை எவ்வாறு கட்டுவதென்று எண்ணிக்கொண்டிருக்கிறான். தங்களுக்கே நன்றாக தெரியும், பிரம்மதேவர் அவனுக்கு வரம் அளித்திருக்கிறார். அவன் தன் அன்னையை தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் வரை அவனை தோற்கடிப்பதென்பது இயலாத காரியம். நான் சிவனாவேன், அனைத்தையும் ஏற்றிடுபவன். நடக்கக்கூடியதை, இயலாததை அனைத்தையும். ஆனால் நியாயம் கோரி அழைத்தால் அவன் அதர்மம் இழைத்தவனாயினும் என்னால் அந்த அழைப்பை புறக்கணிக்கலாகாது. இக்கணம் இந்திரனுக்கு என் உதவி தேவை.
ஒருவேளை என் கடமையாற்றுவதற்காக நான் அங்கு செல்லும் வழியில் என் பார்வையை நான் இழந்தாலும் எனக்கு கவலை இல்லை. செல்லாதீர்கள் மகாதேவா. மகாதேவா, நான் கூறுவதை கேளுங்கள். செல்லாதீர்கள் மகாதேவா, நாங்கள் கூறுவதை கேளுங்கள். இயலாது. இன்று என எவராலும் தடுக்க இயலாது. கார்த்திகேயா, இந்த அக்னியின் வெப்பத்தில் இருந்து என்னை காப்பாற்று. தங்கள் செயலுக்கான பலன்தான் இது இந்திரதேவா. இதிலிருந்து தப்பிக்க இயலாது. இது மகாதேவரை அவமதித்ததற்கான தண்டனை. வாருங்கள் மகாதேவா, தங்கள் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறேன். இறுதியில் தாங்கள் யுத்த பூமிக்கு வந்துவிட்டீர்களா? இனியும் தாமதப்படுத்தாமல் யுத்தத்தை துவங்குவோம். விளையாட்டை நிறுத்துங்கள். இனி நாம் விளைவுகளை பற்றி பார்க்கலாம். இயன்றவரை தங்களின் சக்தியை பயன்படுத்துங்கள். ஆனால் பிரம்மதேவர் அளித்த வரத்தால் தங்களால் என்னை ஏதும் செய்ய இயலாது. என் மரணம் நிகழ வேண்டும் என்றால் நான் தவறான கண்ணோட்டத்தோடு என் அன்னையை காண வேண்டும். தங்கள் சிவனின் அவஸ்தையை கண்டீர்களா? மகாதேவர் அதீத சக்தி கொண்டவர் என்றெல்லாம் சிறு வயதிலிருந்து தாங்கள் என்னிடம் என்னென்னவோ கூறினீர்கள். ஆனால் பார்த்தீர்களா, ஒரே நொடியில் இந்த அந்தகாசுரன் சிவனை பலவீனமானவராக மாற்றிவிட்டார். மகனே, உனது சக்தி மகாதேவரின் சக்தியை செயலற்றதாக மாற்றிவிட்டது.
இனி முன்னேறிச் செல். உனது இலக்கை நீ சென்றடைய வேண்டும். உடனே சென்று தர்மத்தின் பாதுகாவலரின் கண்களை அதர்மத்தைக் கொண்டு கட்டு. சிவனின் வாழ்க்கையில் இனி இருள் சூழட்டும், இனி இருள் சூழட்டும். இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைவரும் முக்கண்ணன் மகாதேவரின் பார்வையை பறிப்பது என்பது நடக்காத காரியம் என்றார்கள். ஆனால் மும்மூர்த்தியில் இருவரான பிரம்மா மற்றும் நாராயணரின் பார்வையை பறித்த பிறகு இப்பிரபஞ்சத்தோரின் நம்பிக்கை முற்றிலுமாக மழுங்கிவிட்டது என்று தோன்றுகிறது. ஆகையால் இப்பொழுது தங்கள் பார்வையையும் பறிக்கப் போகிறேன். மகாதேவா, தயாராக இருங்கள். அந்தகாசுரனின் இருளை எதிர்கொள்வதற்கு